டெய்லி ரீசனிங் மேக்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 5, 4 ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 1, அதுக்கு க்யூப் எடுத்தால் 1 தான் வரும். ஸோ அதான் சென்டரில் இருக்குது. அதே மாதிரி 7, 2 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 5, அதுக்கு க்யூப் எடுத்தோம் அப்படின்னா 125, அதான் சென்டரில் இருக்குது. அப்போது 3க்கும் 9க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 6, ஸோ அதுக்கு க்யூப் எடுத்தோம் அப்படின்னா 216 வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். பாருங்கள், அதாவது 7 4s are 28 கீழே மல்டிப்ளை பண்ணுறாங்க, மேலே உள்ளது வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. 28ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 27. அதே மாதிரி 8 5s are 40 40ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க 38. ஓகேவா, கழிக்கிறாங்க. அடுத்து என்னது, இங்கே 9 6 are 54 54ல் வந்து 3 வந்து கழிச்சோம் அப்படின்னா 51. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நீங்கள் பாருங்கள், பகடை 4 பக்கம் 4 இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3ன் எதிர்பக்கம் என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ 3 இருக்கிற ஒரே இமேஜ் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 5 அதோட அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ காமனாக அங்கேயும் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் 6 5ங்கிறது இருக்குது. ஸோ அந்த 6 5 காமனாக இருக்கலாம், கட் பண்ணி விட்டோன்னா இந்த 3க்கு ஆப்போசிட் வந்து இந்த 4 தான் இருக்க முடியும். ஓகேவா, இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பாருங்கள், இங்கிலீஷ் லெட்டர் ஆல்ஃபபெட் வச்சு நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. சிக்கு அடுத்து எஃப் வந்துருக்கு, அடுத்து ஐ வந்துருக்கு. ஸோ சிங்கிறது 3, எஃப்ங்கிறது 6, ஐங்கிறது 9. ஸோ அடுத்து 12 வரணும். ஸோ எல் வச்சு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பாருங்கள், 4 9 16 4 9 4ங்கிறது 2 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர், 16ங்கிறது 4 ஸ்கொயர். அப்போ அடுத்து 5 ஸ்கொயர் 25 வரணும். 25 வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா என்னது, எக்ஸு யூ, அதாவது எக்ஸில் முடிஞ்சிருக்கு, இங்கே யூவில் முடிஞ்சிருக்கு, அடுத்து ஆரில் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து என்னதில் முடியும் அப்படின்னா உங்களுக்கு 2 லெட்டர் இடையில விட்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ இங்கே ஆருக்கு அடுத்து 2 லெட்டர் விட்டோம் அப்படின்னா என்ன வரும், உங்களுக்கு க்யூவும் பியும் போக நெக்ஸ்ட்டு ஓங்கிற லெட்டர் வந்திருக்கும். ஸோ ஓங்கிற ஆப்ஷன் வச்சு ஆப்ஷன் சியில் தான் ஆன்சர் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு ஆப்பிள் விலை 60 ரூபாய், ஒரு கொய்யா விலை 90 ரூபாய் மற்றும் மாம்பழம் 60 ரூபாய் எனில் மாதுளை விலை எவ்வளவு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர் வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர் வவ்வல்ஸ் லெட்டர் வந்து வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு வவ்வல் லெட்டருக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 30. ஸோ ஆப்பிள்ங்கிறதுல 2 வவ்வல் லெட்டர் இருக்குது. ஸோ அப்போ 60. அதே மாதிரி கொய்யாவில் 3 வவ்வல் லெட்டர் இருக்குது. ஸோ 90. மேங்கோவில் 2 வவ்வல் லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஓகேவா, அப்போ அது 60. மாதுளையில் பார்த்தீங்கன்னா 5 வவ்வல் லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ 5 × 30 உங்களுக்கு வந்து ஆன்சர் டி ஆப்ஷன் 150 ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி ரீசனிங் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து யூடியூப் ஹோம் பேஜில் இருக்குது. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கும் யூடியூப் ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.